ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தாங்க ஆருத்ரா தரிசனம் தண்ணிக்கு போயிருந்தோம். கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதுதான் மொதல் டைம் போயிருந்தோம். 3 தேர் வந்து இழுத்துருந்தாங்க. அதுவுமே இப்போ தான் ஒரு திருவிழாவுக்கு 3 தேர் இருக்கிறது பார்க்குறேன். ஒன்று வந்து பெருசு, மற்றெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். ஆருத்ரா தரிசனம் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்து அன்றைக்கி தான் வந்து நடக்கும். அன்றைக்கி தான் வந்து சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடனம் செஞ்ச நாளும் அதுதான். அவரோட பக்தர் சேந்தன்ற பக்தருக்கு அவர் முத தரிசனம் கொடுத்ததும் வந்து திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் தான். அதனாலே வந்து ரொம்பவே விசேஷமான நாள். இதில் வந்து சிதம்பரத்தில் வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. மார்னிங் டைம்லாம் ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்தது. கோவிலுமே கால் வைக்க இடம் கிடையாது. ஈவினிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தேர் வந்து முடிகிற டைமுன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு. யாருக்காச்சும் போகணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போயிடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்குறது ஃபெஸ்டிவலில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போனோம். கோவிலுக்குள்ளே போனால் அங்கேயுமே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் வந்து சிவபெருமான் சன்னதியை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பக்கத்தில் வந்து நாராயணர் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவரை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப பெரிய கோவில். இது நான் ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போல் வரேன். சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. செம கிராண்டாக நடந்துருந்துச்சு இந்த திருவிழா. கோவிலுமே கூட்டம் அதிகமாக இருந்தது. சரி வெளியே தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, சரி கோவில் அது கம்மியாக இருக்குன்னு பார்த்தா கோவில் அதுக்கு மேலே இருந்தது. கோவில் சிவன் கோவில் வந்து சாத்தியிருந்தனால அதனால பெருமாள் கோவில் போனோம். அங்கேயுமே வந்து ரொம்ப நேரம் க்யூவில் நின்று போக வேண்டியதாகிடுச்சு. ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சுமலை பெண்கள்லாம் வந்து தாலி கயிறு மாற்றிப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்து விரதம் இருந்தால் அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. படைச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு சாப்பாடெலாம் போடுவாங்க. இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால தான் தெரியும். எல்லோரும் இந்த செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப நல்லது, கணவரோட ஆயுளுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்னாடி நாள் வந்து ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே க்யூ போகிறதுக்கு லைன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைமில் கூட்டம் கம்மியாக இருந்தது. மார்னிங் தான் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. நைட் டைமில் தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இது வந்து பகல் டைம் வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து பௌர்ணமியும் கூட இருந்துச்சு. அதனால் வந்து பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அன்றைக்கி பௌர்ணமி முழு நிலவை பார்த்துக்கிட்டு அந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. ஃபுல்லாகவே லைட் செட்டிங் தாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலாவுக்கும் அந்த கோவிலுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி பௌர்ணமின்னு தெரியாது, யதார்த்தமாக போனால் தான் அன்றைக்கி பௌர்ணமி இருந்தது. ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு. ஆருத்ரா தரிசனமும் கூட. அப்படியே திருவண்ணாமலைக்கு போன ஃபீல் ஆகி போயிடுச்சு. அங்கே கோயிலுக்கு போனது. விளக்கு வாங்கி போகிறதுக்கு எல்லாமே வந்து அங்கே உள்ளவே இருக்குது. நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கிழக்கு திசையில் இருக்க கோபுரத்து சைடு தான் வந்திருக்கோம். இந்த தடவை வந்து வடக்கு திசையில் இருக்க கோபுர சைடு வந்திருந்தோம். வந்துட்டு நந்தி பகவானையும் வணங்கிட்டு உள்ளேயே வந்து எல்லா சாமியுமே இருக்காங்க. துர்க்கை அம்மன் இருக்காங்க, விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார், நாராயணர் இருக்கார், தாயார் இருக்காங்க. எல்லா சாமியும் உள்ளே இருக்காங்க. சிவபெருமான் கோவில் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமு. மார்னிங்கே வந்திருந்தால் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம் சாமியை. ஆனால் க்ரௌடாக இருந்தனால போக முடியல. நந்தியை கும்பிட்டாலே வந்து சிவபெருமானை கும்பிட்ட மாதிரி, தாயார் கும்பிட்டாலே அவர் கும்பிட்ட மாதிரி. அதனால் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே சுற்றி வந்தோம். நிறைய கடைலாம் இருக்குது. உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருந்துச்சு. நைட் டைமில் பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கோவில் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். திருவிழாவுக்கு அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து பகலில் எப்பயாச்சும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். அடுத்த வாட்டி ஆருத்ரா தரிசனத்துக்கு வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வாங்க, பகலில் வராதிங்க. ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். பசங்களாம் இட்டுன்னு வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நைட் டைமில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். எல்லாருமே வந்து பௌர்ணமிக்காக அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க.
அங்கே ஆலயத்திலே வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி போகலான்ட்டு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், ஏன் ஸ்டே பண்ணுறீங்க? அப்போ தான் பௌர்ணமின்னாங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுவும் கிளம்பிடுவாங்களாம். இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில், ரொம்ப பெரிய கோவில், முருகர் கோயில் எல்லாமே இருக்காங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும். சிவன் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்காதவங்க பார்க்கட்டும். லாஸ்ட்டாக இங்கே ஒரு சிவன் கோயில் வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.